திருச்சிற்றம்பலம். வேடுரு வேடராகி விசையரோடு எய்தார் போலும் காடுரு பதியர் போலும் கடிபுணர் கங்கை நங்கை சேடரி சடையர் போலும் தீவினை தீர்க்க வல்ல நாடரி புகழர் போலும் நாகவி சரவணாரே. திருச்சிற்றம்பலம். இதில் குடியிருக்கும் தில்லைக்கூத்தன் திருவருளை சிந்திக்கின்றேன். திரு கைலாயபுரம் வரை மேன்மைகொள் சைவாதிர் வளர கொண்டிருக்கும் திரு திரோபுராதீனம் குருமகாசன் நிதானம் எழுந்திருக்கும் திக்குநோக்கி வணங்குகின்றேன். இந்த அரங்கிலே சான்றோர் பெருமக்கள் அனைவரும் கூடியிருக்கிறீர்கள். ஆலயத்தினுடைய நிர்வாகிகள், நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மன்றத்து பெருமக்கள், அடியனோடு இங்கு பேசுவதற்கு தகைச்சால் பெரியவராக எழுந்திருக்கக்கூடிய ஐயா சக்திவேல் அவர்களையும் கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களையும் வணங்கி, அடியனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சேக்கிழார் காட்டும் பதிக நுட்பங்கள் என்கின்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன். முதற்கண் இந்த திருநாகேஸ்வரம் தலத்திலே அடியனுக்கு இது 3வது முறையாக இந்த மன்றத்தில் பேசுவதற்கு மகா சன்னிதானம் வாய்ப்பளித்திருக்கிறார்கள். சேக்கிழார் சுவாமிகள் அடியனுடைய தலைவர் என்று சொல்லலாம், மானசீக தலைவர் என்று சொல்லலாம். மைக் ஆஃப் ஆயிடுச்சு. மானசீக தலைவர் என்று சொல்லலாம். ஏன்னா சைவ சமயத்திற்கு சேக்கிழார் சுவாமிகள் மிகப்பெரிய கொடை. சேக்கிழார் சுவாமிகள் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் மிகப்பெரிய சொத்துக்களை எல்லாம் அருமை தெரியாமல் நாம் இழந்திருப்போம். ஒரு நிமிஷம் அருமை தெரியாமல் நாம் இழந்திருப்போம். தேவாரம் என்று சொல்லக்கூடிய ஞான பணுவல்களிலே இருக்கக்கூடிய நுட்பமான பல செய்திகளை, நுட்பமான பல வரலாறுகளை நமக்கு சேக்கிழார் சுவாமிகள் தான் எடுத்து காண்பிக்கிறார்கள் புராணத்தில். அவர்கள் இல்லை என்றால் சைவ சமயம் இத்தனை ஆள்வோல் தழைத்து அருகுவோல் வேரூன்றி இன்றைய வரைக்கும் தழைத்திருக்குமா என்பது சந்தேகம்தான். அவருடைய ஆன்மார்த்த மூர்த்தி, அவருடைய தாயார் பதி, அதிலே அடியனையும் ஒரு பொருட்டாக இங்கு அவரை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பை திருவருளும் குருவருளும் நமக்கு கொடுத்திருக்கிறது என்றால் அது எத்தனை பிறவியிலே அடியன் செய்த புண்ணியம் என்று எண்ணி பார்க்க கூட முடியவில்லை. இதிலே ஐயா அவர்கள் குறிப்பிட்டது கூட தர்மியாதனத்தினுடைய விழா, இது மிகப்பெரிய கம்பீரம். எங்களுக்கு பெருமையோடு இதில் நாங்கள் கலந்து கொள்வோம். ஆச்சாரிய பீடத்தினுடைய முதல் விழா, சீடர் பீடத்தினுடைய நிறைவு விழா என்ற அற்புதமான நுட்பத்தை காண்பித்தார்கள். அப்படிப்பட்ட நிகழ்விலே அடியேனும் பங்கு கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சேக்கிழார் சுவாமிகள் காட்டக்கூடிய பதிக நுட்பங்கள், பதிகத்தில் நுட்பம். பதிகம் என்பது, பதிகம்தான் சைவ சமயத்திற்கு மிக அடிப்படையான ஆதாரம். இன்றைக்கு பரமாச்சாரியர்கள் 4, அதில் 2 பேர் ஸ்தாபகாச்சாரியர்கள் என்று சொல்லுகிறோம். ஞானசம்பந்த பெருமானாரும் அப்பர் சுவாமிகளும் சைவ சமயத்தை ஒரு இடரிலிருந்து எடுத்து ஸ்தாபனம் செய்தவர்கள். அவங்க ஸ்தாபிதம் செய்த சமயத்தை, சிவ வழிபாட்டை அடியார் வழிபாடு என்கின்ற நிலைக்கு, அடுத்த நிலைக்கு நகர்த்தியவர்கள் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சிவ வழிபாடும் அடியார் வழிபாடும் ஞான நிலையில எப்படி முத்தியை நோக்கி செல்லுமோ அதை காட்டுவது நம்முடைய மணிவாசன் பெருமானார். இதுல மூவர் தேவாரம் பெரிய புராணத்திற்கு மிக ஆதாரமான பணுவல்கள். இந்த மூவர் தேவாரத்தில் இருக்கக்கூடிய பல நுட்பங்களை நமக்கு சேக்கிழார் சுவாமிகள் எடுத்து காண்பிக்கவில்லை என்றால் இந்த செய்திகள் நமக்கு விளங்காமலே போயிருக்கும். அதனால இது எத்தனையோ பதிகங்கள் இருக்கு, நமக்கு எத்தனையோ செய்திகளை சேக்கிழார் சுவாமி காட்டுறாங்க. அதனால அனைத்தையுமே நம்ம இங்கே பேசிவிட முடியுமா என்பது தெரியாதனால ஏதோ ஒரு சில செய்திகளை இன்றைக்கு குருவராலே பேசுவதற்கு அடியேன் மேற்கொள்கிறேன். சேக்கிழார் சுவாமிகள் ஒரு புராண ஆசிரியராக மட்டுமே இல்லாமல் அவர் மிகப்பெரிய தமிழ் இலக்கியவாதியாக இருக்கின்றார். சொல்ல போனால் சிலப்பதிகாரத்தில் சேக்கிழார் சுவாமிகளுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு என்பது
இதுவரைக்கும் சைவ உலகம் பேசப்படாத ஒரு பக்கம் அது. சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை சேக்கிழார் சுவாமிகள் அப்படியே எடுத்து காண்பிப்பதை ஞானசம்பந்தருடைய புராணத்தில் நாம் பார்க்க முடியும். அதே மாதிரி தொல்காப்பியத்தில் வரக்கூடிய செய்திகள், அங்கன் முல்லைக்கு தெய்வம் என்று அருந்தமிழ் உரைக்கும் செங்கன் மால்தொழும் திரு முல்லைவாயில் என்று சேக்கிழார் சுவாமிகள் காண்பிக்கிறார்கள். அது அங்கன் முல்லைக்கு தெய்வம் என்று திருமாலை குறிப்பிடுவது தொல்காப்பியம் சொல்லுகிறது. மாயோன்மேய காடுரை உலகு, அதான் அங்கன் முல்லைக்கு தெய்வம் என்று அருந்தமிழ் உரைக்கும் செங்கன் மால் என்று சேக்கிழார் சுவாமி எடுத்து காட்டுகிறார்கள். அதே போல இந்த சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கோவலனும் கண்ணகியும் மதுரை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு இடத்துல சிலப்பதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த வேட்டுவரி என்கின்ற ஒரு பகுதி வரும். இந்த வேட்டுவரியில் வேடர்கள் வசிக்கக்கூடிய பகுதியை கோவலனும் கண்ணகி கடக்கிறார்கள் என்பது ஒரு காட்சி. அது விரிவான காட்சி அது. ஆனால் அந்த சேக்கிழார் சுவாமிகள் நமக்கு ஞானசம்பந்தரும் அதே போல புன்புல வைப்பிடை, மறவர்கள் தங்கி இருக்கக்கூடிய புன்புல வைப்பிடங்களை கடந்து செல்லுகின்றார் என்று அதே காட்சியை காண்பிக்கிறார். அந்த இடத்துல அவங்க போன மதுரைக்கு நோக்கி செல்லும்போது இப்படி ஒப்பிட்டு சிந்தனைகள் ஏகப்பட்டது இருக்கு நமக்கு தமிழ் இலக்கிய வழியில பார்க்கும்போது. அடுத்தது வரலாறு. இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை சேக்கிழார் சுவாமிகள் புராணத்துல நிறைய புராணங்கள் இருக்கு. புராணங்கள்னா பாதி நமக்கு கொஞ்சம் கதை ஓட்டத்திற்காக உயர்வுணர்ச்சியாக உயர்த்தி சொல்லப்படும். ஆனால் பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா வரலாறு எப்படி இருந்ததோ அதை அப்படியே சொல்லுவது தான் பெரிய புராணத்தில் காட்டுகின்ற செய்தி. ஏன்னா அவருக்கு என்ன, அவருடைய காலகட்டத்தில் என்ன வகையிலே எந்த நிலையிலே வரலாறுகள் வழங்கியதோ அதை மட்டும்தான் அவர் கூறுகின்றார். அதற்கு மேலே அவர் கூடுதலாக ஒரு வார்த்தை கூட சேக்கிழார் சுவாமிகள் வைப்பது இல்லை. உதாரணமாக நம்முடைய கைதடிந்த வரிசிலையன் கலிகம்பன் என்று சொல்லுகிறோம். அந்த கைதடிந்த வரிசிலையன் கலிக்கம்பன், கலிக்கம்பன் நாயனார் அடியாருக்கு பூஜை செய்வதிலே ஏதோ தவறு செய்து விட்டார் என்று தன்னுடைய மனைவியினுடைய கையை துண்டிக்கின்றார். அந்த புராணம் கையை துண்டித்தார், அப்படி சிறு காலம் பெருமானை வழிபட்டு திருவடி அடைந்தார் என்று புராணம் நிறைவடைந்து விடுகிறது. ஆனால் ஒரு புராணம் நிறைவடையும் போது நம்ம என்ன எதிர்பார்ப்போம், பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் இருக்குன்னு நம்ம நினைப்போம். பொதுமே ஒரு படமாக இருந்தால் கூட படத்தில் ஒரு ஹீரோ ஏதோ ஆயிடுறது மாதிரிலாம் படம் வச்சாங்கன்னா, ஹீரோயின் போகிற மாதிரிலாம் வச்சாங்கன்னா நல்லா இருக்காது, படம் கூடாது. ஆனால் சேக்கிழார் சுவாமி பாருங்க, கையை தன்னுடைய மனைவியினுடைய கரத்தை நாயன்மார் துண்டிக்கிறார். துண்டித்துவிடு சிறிது காலம் அவர் வாழ்ந்திருந்து பெருமாளுடைய திருவிடைகின்றார் என்று புராணத்தை நிறைவு பண்ணுகின்றார். சுவாமி பிரத்யட்சமானார்னு குறிப்பு கிடையாது, அந்த அம்மையாருக்கு சுவாமி திரும்ப கையை கொடுத்தாருன்னு குறிப்பு கிடையாது புராணத்தில். அது படிக்கிறவங்களுக்கு இது என்ன இவ்வளோ பெரிய தண்டனையா அப்படிங்கிறது மாதிரி. ஆனால் சேக்கிழார் சுவாமி நினைச்சிருந்தாருன்னா ஒரு பாட்டில், எத்தனையோ பாட்டு பாடியிருக்கார், ஒரு பாட்டில் அவர் சுவாமி பிரத்யட்சமானார் கை திரும்ப ஒட்டிக்கிட்டு அப்படின்னு பாட்டு போட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் அதை அவர் செய்யவில்லை. ஏன்னா அவர் காலத்தில் எந்த அளவிலே சரித்திரம் வழங்கியதோ அதை மட்டும்தான் பெருமான் நமக்கு காண்பிக்கிறார்கள். தாய்மாரோட வரலாற்றில் எந்த ஒரு சமரசத்தையும் நாம் செய்து கொள்ளக்கூடாது என்பதை இப்படி காட்டுகிறார். அடுத்தது இப்படி எத்தனையோ அவருடைய துறை ரீதியான விஷயங்களை நாம் பார்க்கலாம். நம்முடைய தலைப்புக்குள்ள ஒரு பதிகத்தை பற்றி அவர் என்ன சொல்லுகின்றார், எப்படி நமக்கு பல விஷயங்களை காட்டுகின்றார் என்பதை தான் நம்ம இன்றைக்கு சிந்திப்பதற்காக கூடியிருக்கின்றோம். இந்த பதிகம் என்பதற்கு முதல் நடை நமக்கு சங்க பாடல்களே இருக்குது. 10 என்று சொல்லப்படுகிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா 10 பாடல்களாக பிரிக்கப்பட்டு பாடப்பட்டிருந்தது தான். அதற்கு அடுத்து அதை பக்தி உலகத்திலே நமக்கு அறிமுகப்படுத்தி காட்டுகிறவர்கள் காரைக்கால் அம்மையார். அவங்க தான் மூத்த திருப்பதிகம் என்று அருளி செய்கிறார்கள். திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் என்று இருக்கிறது. அவர்களுடைய நடையைத்தான் நம்முடைய இந்த பதிகம் என்றாலே சிற்றிலக்கியம் தான். அதுவும் 10 பாடல்களாக பாடுவது என்பது சிற்றிலக்கியங்கள்ல ஒரு வகை. அதுல காரைக்கால் அம்மையார் அடியொற்றி ஞானசம்பந்த பெருமானாரும் இந்த பதிகத்தையே நமக்கு பெருமானை சென்று அடைவதற்குரிய வழியாக காட்டுகிறார்கள். அதனால சேக்கிழார் சுவாமி இதனை பதிக பெருவழி என்றார். ரொம்ப ஆச்சரியமான வழி, பதிக பெருவழி. 1000 வழி இருக்கலாம் பெருமானுடைய திருவடி அடைவதற்கு. ஆனால் இந்த பதிகங்கள் வழியாக செல்லும் பொழுது பெருமான் நமக்கு எவ்வளவு அணுக்கமாக வருகின்றார் என்பதை அனுபவத்தில் தான் உணர முடியும். அதுக்கு நம்முடைய தர்மியான 27 குருமகா சன்னிதானமே சான்றாக விளங்குகிறார்கள். இன்றைக்கும் திருப்பதிகளுடைய நடையிலேயே தன்னுடைய வாழ்நாளையே அமைத்துக் கொண்டு வாழ்கின்றார்கள் நம்முடைய மகா சன்னிதானம். வகையில பதிகத்தை தான் ஞானசம்பந்த பெருமான் முதல் எடுக்கின்றார்.
சரித்திரம் நமக்கு தெரியும். பால் குடிச்சார், பால் வழியே நின்று கொண்டிருந்தார். அவருடைய தந்தையார் வெளியில் வந்து எச்சில் மயங்கிடம் மக்குது இட்டாரை காட்டு என்று கேட்கின்றார். அப்போ ஞானசம்பந்த பெருமான் அடையாளம் காட்டுகின்றார், பதியத்தை பாடிதான் அடையாளம் காட்டுகின்றார். தோடுடைய செவியன் என்று சொன்னார். எம்மை இது செய்த பிறான் இவன் அன்றே என்று காட்டுகின்றார். இந்த இவன் அப்படி இருக்கு பாருங்க, அந்த இவன் என்பதற்கு சுட்டு சொல்னு பேர். இங்க அங்க இப்படிலாம் சொல்லுகின்ற வார்த்தைக்கு சுட்டு சொல் என்று பெயர். அவன் இவன்னா சுட்டி காட்டுகிறார்கள் அர்த்தம். சைவ சித்தாந்த சிவாகம் நம்முடைய சிவஞானபோதம் என்ன சொல்லுகின்றது? உணர்வுரு அசத்து என்று சொல்லுகின்றது. இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய், இந்த உடம்பு இவற்றாலே நாம் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அல்லது அனுபவப்படுகின்றோமோ இது எல்லாம் அசத்து பொருள், இது எல்லாம் சத்து பொருள் கிடையாது. இதெல்லாம் பெருமானுக்கு நேராக எதிரானது. அப்ப நம்ம கண்ணால எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அது எல்லாம் அழியக்கூடியது, காதால கேட்கிறது எல்லாம் அழியக்கூடியது, மூக்கால மோந்து பார்க்கிறது, வாயால உணர்வது, உடலால உணர்வது, இந்த 5 புலன்களுக்கு உட்பட்ட அறிவு எல்லாமே சுட்டறிவு என்று பெயர். அப்போ இறைவனை சுட்டி காட்ட முடியாது. ஏன்னா அவன் பெரும்பொருள், பேரறிவு, வியாபக பொருள். சுவாமி எங்க இருக்கார்? எங்கும் இருக்கார். அவர் இங்க இருக்காருன்னு காட்ட முடியாது. இப்ப தீபன் எங்க இருக்கான்னா இந்த இடத்துல இருக்கான்னு காட்ட முடியும். இந்த தூண் எங்க இருக்கு காட்ட முடியும். இந்த ஃபேன் எங்க இருக்கு காட்ட முடியும். சோருமான் எங்க இருக்கார்? அவர் இல்லாத இடம் எது? எங்கும் இருக்கிற சுவாமி இந்த இடத்துல இருக்காருன்னு சுட்டி காட்டிக்க முடியாது. அப்போ சுட்டி காட்ட முடியாத பெருமானை சுட்டி காட்டுகின்றார் அவர். எம்மை இது செய்த புறான் இவன் என்று காட்டுகின்றார். அதனாலதான் அவனுடைய கையை சேக்கராட்சி சொன்னா எழுதறிய மலர்கையினர். ஞானசம்பந்தருடைய திருக்கரத்தை எழுதறிய மலர்கைய சுட்டி காட்ட முடியாத பெருமானை சுட்டி காட்டு. ஞானசம்பந்த திருமணி பார்த்தீங்கன்னா ஒரு கையால் இந்த விரலை சுவாமி காட்டிகிட்டே இருப்பார். அங்கதான் இருக்கார் சுவாமின்னு. இது என்ன ஒரு அழகுன்னா, இவர் சுட்டி காட்டினது என்ன உண்மைதான் பெருமானை, ஆனா அவங்க தந்தையார் காணவில்லை, பெருமானுக்கு அவர் தரிசனம் கிடைக்கவில்லை. அவர் என்னமோ என்ன புள்ள காட்டுறான் ஆனா ஒன்றும் தெரியலையே என்று காட்சி அளவில் சாமியை பார்க்கல தவிர்த்து அங்க நிகழ்ந்தது கண்டுள்ளார். 3 வயது குழந்தை நம்ம பிள்ளை ஏதோ பால் குடிச்சு வழிஞ்சிட்டு இருக்கு, வாயி பாட்டு ரொம்ப ஜோரா பாடுறான். அப்ப என்னவா இருக்கலாம்? அடையாளத்தை வேற பார்க்கிறார். தோடு உடைய செவியன் அப்படின்னார். செவி அன் என்பது அன் விகுதி, ஆண்பால் விகுதி. அது செவி. தோடு உடைய செவி. தோடு என்பது பெண்பாலுக்கு உரிய அணிகலன். தோடு என்பது ஆண்களுக்கு குழையில் தான் பேர். இப்பெல்லாம் கடுக்கன் ஆகி போச்சு, ஆண்களுக்கு கடுக்கன். அதுவே கேட்குறாங்க, என்ன தோடு போட்டிருக்கீங்க நீங்களும் எங்களை பார்த்து கேட்குறாங்க. போட்டுருவாங்களா பார்த்தேன். இந்த காலத்தில் தமிழ்நாட்டில் அப்படி தான் மரபு இருந்தது. எல்லாரும் காது பெருசாக வளர்த்துருக்கணும். இன்றைக்கு சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாட்டில் எப்படி இருந்திருக்காங்க. ஆண்கள்னு பெரிய கொண்டை போட்டு பெரிய காது நீட்டாக வளர்த்து அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. நம்ம தமிழ் கலாச்சாரம் எப்படி வாழணும்னு சொல்லுவோம், ஆனால் இதை கூட நம்ம நிறைவேற்றிக்க மாட்டோம். 2 வாரம் ஆனாலே அப்பா கேட்பார், முடி வெட்டலையாடா அப்படின்னு கேட்பார். ஆனால் என்ன தமிழ் கலாச்சாரம் நம்ம பேசுவோம். சரி, அப்படி தோடு என்பது அம்பாளுக்குரிய அணிகலன், பெண்ணுக்குரியது. ஆனால் ஆண் என்று சொல்லப்படுகிறார். அப்போ பெண்பாலுக்குரிய அணிகலன் அணிந்திருக்கக்கூடிய ஆண் யாராக இருக்கலாம் என்று பார்த்த பொழுதுதான் சிவருமான் என்று அதனை கருதல் அளவிலே புரிந்து கொள்கின்றார் சிவபாத இருதயர் என்று காட்டுகின்றார் சேக்கரார் சாமி. இதெல்லாம் அங்கே நிகழ்ந்த சரித்திரம். இதுல ஏன் தோடு உடைய செவியன் என்று எடுத்தார் என்பதற்கு சேக்கரார் சுவாமிகள் பாடல் காண்பிக்கிறார்கள். எல்லையிலா மறைமுதல் மெய்யுடன் எடுத்து எழுதுமறை மல்லல் நெடும் தமிழால் மாநிலத்தோர்க்கு உரை சிறப்ப பல்லுயிரும் கலிகூரத்தம் பாடல் பரமர்பால் செல்லும் முறை பெறுவதற்கு திருச்செவியை சிறப்பித்தனர். எதற்காக தோடு குறிக்கப்படுகிறது, செவி குறிக்கப்படுகிறது? பெருமானுக்கு உள்ளபடி செவி உண்டா? பெருமானுக்கு செவி கிடையாது. பெருமானுக்கு செவி இருப்பது போல நமக்கு தோன்றும். சைவ சித்தாந்த சாஸ்திரம் சித்தியாரில் சிவபெருமானுடைய அங்கம், பிரத்யங்கம், உபாங்கம் என்று சொல்லக்கூடிய அங்கங்கள் எல்லாமே அருள் என்று சொல்லுகின்றது. இப்போ நமக்கு கை இருக்கு, சிவபெருமானுக்கு கை இருக்கு. நமக்கு விரல்கள் இருக்கு, சிவபெருமானும் விரல் இருக்கிறது மாதிரி படம் வரைகிறோம், சிற்பங்கள்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்முடைய கையை இப்படி வெட்டணும்னா உள்ள எலும்பு இருக்கு, தசை இருக்கு, ரத்தம் இருக்கும். ஆனால் பெருமானுடைய உடம்பு கூட அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அது என்னது? அருளாலே அப்படி தோன்றுகிறது. இதைத்தான் கடவுளர்கள்ல ஏன் சிவபெருமான்
கடவுளாக இருக்கின்றார். திருமால் ஏன் கடவுள் இல்லை, அதாவது பரதெய்வம் இல்லை என்பதற்கு சிவஞான சித்தியார் பரபக்கத்தில் பாஞ்சராத்திரி மருதலை என்கின்ற பகுதியில் ஒரு விஷயத்தை காட்டுகின்றார். இந்த திருமாலுக்கு பார்த்தீங்கன்னா மனிதர்களைப் போலவே தாதுக்களாலே ஆக்கப்பட்ட உடம்பு உண்டு என்று சொல்லுகின்றார். எப்படின்னா, சுவாமி பிக்ஷாடன மூர்த்தியாக வைகுண்டத்திற்கு செல்லும் பொழுது அந்த பிரம்ம கபாலத்தில் ரத்தத்தை நிறைக்கின்றார் திருமால். எதிலிருந்து? நெற்றியிலிருந்து நரம்ப வெட்டி அதிலிருந்து ரத்தத்தை விட்டு நிறைக்கின்றார். இது புராணம். அப்போ திருமாலுடைய நெற்றிலிருந்து ரத்தம் வருகிறது என்றால் அவர் உடம்பு மனிதர்களைப் போல அவருடைய உடம்புல ரத்தம் முதலான தாதுக்களால் ஆக்கப்பட்டிருக்கு. இது புராணமே ஒத்துக்கொள்கிறது. அப்போ தாதுக்களால் ஆக்கப்பட்ட உடம்பை உடையவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்று சொல்லி திருமால் கடவுள் இல்லை என்பதற்கு, அது பரதெய்வம் இல்லை என்பதற்கு நம்முடைய பரபக்கம் காட்டுகிறது. அப்போ சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அவருடைய உடம்பு அருள்வயப்பட்டது, அருளாலே ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ தோடு என்பது இங்கே எது உருவகம். நம்முடைய விண்ணப்பம் எல்லாம் பெருமானுடைய திருவடியை சென்று சேர வேண்டும். அதற்கேற்ப செல்லும் முறை பெறுவதற்கு திருச்செவியை சிறப்பித்து என்று தோடு உடைய செவியன் என்று தோட்டையே சிறப்பித்து பாடுகின்றார். அதிலேயே இத்து பிளஸ் ஓகாரம், ஓம் என்பது பிரணவம். இந்த பிரணவத்திற்கு அகார உகார மகார நாதவிந்து என்று பஞ்ச கலைகள். பொதுவாக இந்த பிரணவம் என்றாலே நம்ம பொதுவாக சொல்லுவோம் அகார உகார மகாரம் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனால் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லணும்னா பிரணவத்திற்கான கலைகள் 5 என்று சொல்லும். அகார உகார மகாரம் நாதம் விந்து என்று சொல்லும். இந்த 5 கலைகளை வைத்துக்கொண்டு உயிர்களுக்கு இறைவன் எப்படி அருளை கொடுக்கின்றான் என்பதை பற்றி சிவஞான போகத்தில் ரொம்ப விரிவான பகுதி. இதெல்லாம் 4ஆம் சூத்திரத்தில் 2ஆம் சூத்திரத்தில் இதெல்லாம் இதில் வரும். அப்போ இந்த பிரணவத்தில் தான் ஓங்காரத்து உட்பொருளான்கான் என்று சொல்லுகின்றார் அப்பர் சாமி. அகர முதலானை அணி ஆப்பனூரானை என்று சொல்லுகின்றார் ஞானசம்பந்தர். அப்போ அந்த பிரணவத்திற்குள்ளே தான் எல்லாம் அடக்கம். அருமறை முதலில் நடுவில் கடையில் அன்பர்தம் சிந்தையில் வளர்ந்த திருவளர் ஒளிசூழ் திருச்சிற்றம்பலம் என்று சேக்கரார் சுவாமிகள் சிதம்பரத்தை பற்றி பேசுகிறார்கள். அகாரத்தில் தான் வேதமே தொடங்குகின்றது என்று அக்னிர் மீளே என்றதெல்லாம் ரிக்வேதம் தொடங்குகின்றது. அந்த அகார சப்தம் தான் ஓகாரத்தினுடைய தொடக்கம். இப்படி வேத பொருளாக பெருமான் இருக்கின்றான் என்பதை காட்டுவதற்குத்தான் இத்து பிளஸ் ஓகாரம், ஓகாரத்திலே தொடங்குகின்றார் தோடுடைய என்று சொல்லி சேக்கலார் சுவாமிகள் காட்டுகிறார். இத செம்மைவரை எடுத்த திரு தோடுடைய செவியன் எனும் மைமைமொழி திருப்பதிகமாம் என்று சொல்லுகின்றார் சேக்கலார். இந்த பதிகத்தில் பொதுவாக ஞானசம்பந்தருடைய பதிகத்தில் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பொதுத்தன்மை இருக்கும். எல்லா பதிகங்களையும் பார்க்கணும். அவருடைய 8வது பாடல் ராவணனை பற்றி கூறியிருப்பார். 9வது பாடல்ல திருமாலும் பிரம்மாவும் அண்ணாமலையாரை தேடிய செய்தி சொல்லியிருப்பார். 10வது பாடல்ல சமண பௌத்த சமயங்களை கண்டித்திருப்பார் சுவாமி. இந்த 3 விஷயமும் ஏன் பாடுகின்றார், அது இன்னை வரைக்கும் சைவ சமயத்தினர் பல பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கான ஆதாரம் எங்கே இருக்குன்னா பெரிய புராணத்தில் இருக்கு. அதை யாருமே பேசாம இவர்களாக ஏதோ ஒன்று பேசி கொண்டிருக்கிறார்கள். 8வது பாடல்ல ராவணனே சுவாமி பேசுகின்றார். எல்லா பாடல்களையும் ராவண கர்வ பங்கம் இருக்கும். இந்த ராவணன் என்ன பண்ணா, ஒரு முறை தன்னுடைய புஷ்ப விமானத்தில் சென்று கொண்டிருந்தான் ஆகாசத்தில். அப்ப இடையிலே கைலிமலை வந்தது. கைலிமலைக்கு மேலே அவனுடைய விமானம் பறக்கவில்லை. உடனே அவனுடைய தேர்ப்பாகன் சொன்னான், இது கைலை சங்கரன் உறையும் மலை, இதனுடைய விமானம் பறக்காது அப்படின்னார். அது என்ன மலை, உலகத்தையும் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிற ஒரு சாதாரண மலைக்கு மேலே என்னுடைய விமானம் பறக்காதுன்னு சொல்லுகின்றாயா, அந்த மலையை தூக்கி எறிந்து என்ன பண்ணுவேன் என்று சொல்லி மலையை தூக்குவதற்கு முயற்சி பண்ணுகின்றான். அவன் தோற்றினான் எயிறுகவ்வி என்று சொல்லுகின்றார் அப்பர் சாமி. அப்போ இறைவன் மேலே இருந்து தன்னுடைய திருவடியை ஊன்றுகின்றார். எல்லாரும் தெரிஞ்ச சரித்திரம். கீழே அவன் பெருமானுடைய திருவிரலாலே நெறி உண்டு கிடக்கின்றான். ரொம்ப காலம் கிடக்கின்றான், அழுது கொண்டே கிடக்கின்றான். அப்போ வாகீச முனிவர் என்கின்றவர் வந்து அவருக்கு சாமகான பிரியன் என்கின்ற விஷயத்தை சொன்னார். உடனே அவன் சாமகானம் பாடினான். பண்டை ராவணன் பாடி உய்ந்தன என்று சொல்லுகின்றார் ஞானசம்பந்தர். ராவணன் மேலது நீரு என்று சொல்லுகின்றார். இது 2 கருத்தையும் எடுத்துக் கொள்கிறார்கள். அப்போ ராவண
ராவணன் மேலே இருந்து சுவாமி கூப்பிட்டார், ஓ ராவணா என்று கூப்பிட்டாராம் மேலே இருந்து. இந்த ராவணன் என்கின்ற சொல்லுக்கு அழுகின்றவன் என்று பொருள். உள்ளபடியே அவனுக்கு பூர்வ நாமம் என்னன்னா தசக்ரீவன் என்று பெயர். தசக்ரீவன், கிரீவம் என்கின்ற சொல்லுக்கு கழுத்து என்று பொருள். தசக்ரீவம்னா 10 கழுத்தையுடையவன் என்று பொருள். ஆனால் இன்றைக்கு ராவணனை மிகப்பெரிய ஹீரோ போல காட்டக்கூடிய பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது 10 தலை கிடையாது, 10 கலைன்ட்டான். அவனுக்கு 10 கலைகள் தெரியும், அதைத்தான் 10 தலையாக உருவப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் புராணத்திலே ராமாயணத்தில் அவனுக்கு பெயர் என்னவா இருக்கு? தசக்ரீவன் என்று இருக்கு. அப்போ 10 கழுத்துக்களை உடையவன் என்று பொருள். அந்த 10 கழுத்துக்களை உடையவனை என்கின்ற பெயரை மாற்றி சுவாமி ராவணன் என்கின்ற பெயரை அப்பதான் கொடுக்குறார். அதற்கு பிறகு அவனுக்கு ஒரு வாள் கொடுக்கிறார், அதுக்கு சந்திரகாசம் என்று பெயர். அதை கம்பர் கூட சொல்லுகின்றார். இன்று போய் அலைவாண்டார ராமரவனை அதை பார்த்து, வாரணம் பொருதமார்வும் வரையினை எடுத்ததோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலி 10 சங்காரன் கொடுத்தவாளும் வீரமும் களத்தை ஓட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான்றார். அதில் தாரணி மௌலி 10 சங்கரன் கொடுத்தவாளும், சிவருமான் கொடுத்தது ஆகிய வாழ். சார், அப்போ சிவருமான் கொடுத்த வாழ் ஒத்து போகுமா? இந்த ஒரு கேள்வி இருக்கு. சிவருமான் தானே கொடுத்துருக்க, அந்த வாழ் இன்னொருத்தன் ராமர்கிட்ட தோக்கலாமா? தோக்கக்கூடாது. அப்போ இது எப்படி சொல்லலாம்னா, அப்போ ராமருக்கு யார் சார் கொடுத்தான்னா அதுவும் சிவருமான் தான் கொடுத்துருக்க. அது எங்கே சொல்கிறாங்க பெருமக்கள்? அவளிவநல்லூர் என்கின்ற தேவார் தலத்தில் அப்பர் சாமி சொல்லுகின்றார், வெம்பினார் அறக்கரெல்லாம் மிக சழக்கு ஆயிற்றென்று செம்பினால் எடுத்த கோயில் சிக்கன சிதையும் என்று நம்பினார் என்று சொல்லி நன்மையால் மிக்கு நோக்கி அம்பினால் அழிய எய்தார் அவளிவன் நல்லூராரேன்னார். இது அப்பர் சாமி திருவாக்கு. இந்த தேர்ப்பாகங்கள்லாம் என்ன சொல்லுகின்றான்? வெம்பினார் அறக்கரெல்லாம், நீ பெரிய தப்பு பண்ணிட்டப்பா, நீ மாற்றான்மணி, நீ பெரிய தவசீலனாவனா இரு, சிவபூசகனா இரு, ஆனால் மாற்றான்மனை நோக்கி இருக்கிறாய், இன்னொருத்தனுடைய மனைவியை கடத்திட்டு வந்திருக்கிற, அதனால இலங்கை அழிய போகுது என்று அசுரர்கள்லாம் வெம்புறான். வெம்பினார் அழக்கரெல்லாம் மிக சழக்க ஆயிற்றென்று செம்பினால் எடுத்த கோயில் சிக்கன சிதையும் என்று நம்பினார் என்று சொல்லி. யார் நம்பினா? ராமர் நம்பினாராம் சிவபெருமான. எனக்கு ராவணனை சம்ஹாரம் பண்ணுவதற்கு உதவி பண்ணுங்க. எங்கே வழிபாடு செய்தார்? திருஉசாத்தானம் என்கின்ற தலத்தில். திருஉசாத்தானம் என்கின்ற தலம். உசானா மந்திரோபதேசம் பண்ணுறதுன்னு இருக்கு. என்ன குசு குசுன்னு பேசுகிறோம் கேட்குறோம்ல நம்ம, அது என்ன உசுன்னு பேசுறது? உசாவுதல்னு பேர், காதல பேசுறது, மந்திரோபதேசம். அந்த உசாஸ்தானத்தில் ராமர் சுவாமி வழிபட்டார். ராமர், லக்ஷ்மணர், சுக்ரீவன் எல்லாரும் வழிபட்டிருக்காங்க. அது ஞானசம்பந்தர் சொல்லுகின்றார். இந்த நீரிடை துயின்றவன் தம்பி நீல் சாம்புவான் பேருடை சுக்ரீவன் அனுமான் தொழ காருடை நஞ்சுண்டு காத்தருள் செய்தயம் சீருடை சேடர்வாள் திரு உசாத்தானமே ஞானசம்பந்த தேவார். அப்ப ராமரும் சாமி வழிபட்டிருக்கார். எதற்காக? ராவணனை சங்காரம் பண்ணணும். இப்போ சாமி பார்க்குறார், 2 பேரும் நம்மளை கும்பிடுறாங்க. இப்போ 2 பேருக்கு யார் அருள் பண்ணணும்? யாருக்கிட்ட தர்மம் இருக்கோ அவருக்கு அருள் பண்ணணும் இல்லையா? அதைத்தான் நன்மையால் மிக்கு நோக்கி. யாரிடத்து நன்மை இருந்துச்சு? ராமர்கிட்ட இருந்துச்சு. ராவணன்ட்ட தப்பு இருக்கு, சிவபக்தி இருந்தாலும். அப்போ தர்மம் இல்லைன்னா சாமி வரமாட்டார், எவ்வளோ பக்தி இருந்தாலும். அதைத்தான் ரிஷபம் உருவமாக காண்பிக்குது. அறவிடை, தர்ம விடை. சாமி தர்மத்தில் தான் வருவார். நல்லவனாக இருக்கணும் முதல்ல, அதுக்கப்புறம் தான் பக்தி. அப்போ நல்லவராகிய ஸ்ரீ ராமபிரானுக்கு சுவாமி உள்ளிருந்து அந்தராத்மையாக இருந்து ராவணனை அழித்தார் என்று அப்புறம் சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் நம்முடைய பெருமக்கள் சொல்லிக் கொண்டிருக்க, ராவணன் என்ன பண்றாங்க? அவர் தான் பெரிய சிவபக்தன் என்று நம்மள ரோல் மாடலாக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரிய கலாச்சாரத்தை உற்பத்தி பண்ணுகிறார்கள். அதற்கு ஏதுவாக நம்முடைய ஞானசம்பந்தருடைய பாடல்களை காட்டுறாங்க. அவர் 8ஆம் பாடல் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ராவணனை குறிக்கிறார். அதனால ராவணன் போற்றத்தக்கவன் என்று சொல்லுகிறார்கள். அதற்கான விளக்கத்தை ஏன் அவர் 8வது பாடல் எல்லாம் ராவணனை குறிக்கின்றார் ஞானசம்பந்தர் என்பதை சேக்கிழார் சாமி இந்த பாடலை காட்டுகிறார்கள் தன்னுடைய ஞானசம்பந்தர் புராணத்தில். மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையின் கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும் என காட்ட எண்ணமிலா வல்லரக்கன் எடுத்து முறித்து இசைவாட அண்ணல் அவர்க்கு அருள் உரிந்த அக்கப்பாடு அருள் செய்தார் என்பது பாட்டு. மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையில். ராவண முதல்ல சுவாமியுடைய மகிமை தெரியாம கைலை மலை எடுத்தார். பிறகு சுவாமி அழுத்தினார். அப்புறம்
பாட்டு பாடினா உடனே வரம் கொடுத்தான். அப்போ நாமளாவது என்ன பண்ணுவோம்? நம்மளை ஒருத்தர் ஏதோ சொல்லிவிட்டார், கொஞ்சம் கோபம் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவோம்? சரி பரவாயில்ல விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றோம். அதில் மனசுக்குள்ள அந்த காயம் எடுத்துக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள, வெளியில தான். ஏன்னா தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடுன்னு உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில நடிப்போம். ஏன்? நமக்கு பெருமை இருப்பதா நாம் நினைக்கிறதுனால நாம் அப்படி எல்லாம் நினைத்து கொள்கின்றோம். ஆனால் சுவாமி தன் பெருமை தானறியா தன்மை என்கான் சாழலோன்னார். அதனால அவர் யார் படைத்தாலும் வந்து அடியடைந்தால் கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும். பெருமான் உடனே வரம் கொடுப்பார் தப்பு செஞ்சுட்டு வந்தாலும் என்பதை காட்டுகின்றார். அதனால தான் எண்ணமிலா வல்லரக்கன் எடுத்து முறித்து இசைபாட அண்ணல் அவருக்கு அருள்புரிந்த ஆக்க பாடல் செய்தார் என்று இந்த ஏன் ஒவ்வொரு பாடலையும் ஞானசம்பந்த பெருமான் 8வது பாடலில் ராவணனை பாடுகின்றாருங்கிறதுக்கு சேக்கடாக விளக்கம் சொல்றாங்க. இதை படிக்காதவங்க தான் ராவணன் ரொம்ப வசத்தி, அதனால தான் ஞானசம்பந்தர் பாடுகின்றார். ராவணன் மேலது நீர்னு அவரே பாடிக்கிறார் அப்படின்லாம் இன்றைக்கு பரப்பி வருகிறார். சேக்கடார் சாப்பிட்றாங்க. சரி பரவாயில்ல, பொறுமையாக குடிச்சு. அடுத்தது 9வது பாடலில் பார்த்தீங்கன்னா திருவாளும் பிரம்மாவும் பெருமானை தேடி செய்தி சொல்லப்படும். இதற்கும் விளக்கம் சொல்லுகிறார்கள் சேக்கடார் சாமி. தொழுவார்க்கே அருளுவது சிவருவான் எனத் தொழார் வழுவான மனத்தாலே மாலாய மாலையனும் இழிவாகும் கருவிளங்கும் பறவையுமாய் எய்தாமை விழுவார்கள் அஞ்செழுத்தும் துதித்து இந்த படி விரித்தார் என்று சொல்லுவாங்க. நீ எவ்வளோ பெரிய ஆளாயிருந்தாலும் உனக்கு பெருமானுடைய அனுகிரகம் வேணும் என்றால் உனக்கு பணிவு இருக்க வேண்டும். உன்னுடைய கல்வியையும் உன்னுடைய செல்வத்தையும் வைத்துக் கொண்டு பெருமானுடைய திருவருளை அடைய முடியாது. அதனாலதான் தொழுவார்க்கே அருளுவது சிவருமான். நம்முடைய பவரை காட்ட முடியாது பெருமானிடத்து. நம்முடைய என்ன பண்ணலாம்? அடிமைத்தனத்தை தான் காட்டலாம். மீளா ஆளால் கைமாறு இல்லேன் என்றார் அப்பர் சுவாமி திருவையாறு பதிகத்தில். அவருக்கு என்ன செய்ய முடியும்? கைமாறு, வேற ஒன்றும் இல்லை. அப்போ தொழுவார்க்கே அருள்வது சிவருமான் எனத்தொழார் வழுவான மனத்தாலே மாலாய மாலையன். எப்போ திருமாலும் பிரம்மா ஒரு காலத்தில் ஒரு கிருஷ்டியில் பிரம்மா முதல்ல வீழ்த்தி பார்க்கின்றான். வீழ்த்தி பார்த்தா நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம யாருங்கிற என்ன உனக்கு உண்டாகிறது. உட்கார்ந்துருக்க இடத்த பார்த்தா ஒரு தாமரைப்பூ. தாமரைப்பூ எங்கே இருக்குதுன்னு பார்த்தா கீழே தண்டு போய் கொண்டு இருக்குது. சரி, இந்த தண்டை பிடிச்சிட்டு கீழே போனோம்னா நாம் யாரும் தெரிஞ்சுக்கலாம் என்று அவன் நினைக்கின்றான். உடனே கீழே ரொம்ப காலமாக போகிறான். தண்டு ஒருவருடைய தொப்புள்ள இருக்கு. இந்த தொப்புள்ள இருக்கிறவர் யார்? அவர் திருமால். நீ யாருன்னு கேட்டார். நான் தான் உன்னை படைத்தவன் திருமால் என்று அவர் சொன்னார். நான் உன்னை படைச்சவன் அப்படின்னு இவன் சொன்னார். 2 பேரும் பிரச்சனை ஆகி போச்சு. பல ஊழிகளில் இருந்த ஞாபகங்கள்லாம் நான் தான் உனக்கு பல பிறவிகளில் பல உடம்புகளை செய்து கொடுத்துருக்கின்றேன் என்று சொல்ல 2 பேர் பெரிய வாக்குவாதம். யார் பெரியவங்க? 2 பேர். உடனே 2 பேருக்கும் பெரிய சண்டை. உடனே அந்த சண்டையை தீர்ப்பதற்காக ஒரு நெருப்பு தூண் ஆகாசத்திற்கும் பூமியுமாக கீழே இருக்கின்றது. முனியாசோர்வான் கேட்கின்றார், கீதம் இனிய குயிலே கெட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் 2 வினவில் பாதாளம் 7னுக்கும் அப்பால் எங்க இருக்கிற சொல்ல முடியாது. சோதிமணி முடி சொல்கிறது நின்ற தொன்மை. அவருடைய முடி எங்க இருக்குன்னு சொன்னா சொல்ல அழியுமே தவிர்த்து சொல்லி முடிக்க முடியாது. அதிகுணம் ஒன்றும் இலான் அந்த மிலான் வரக்குவாய் எங்க எடுக்கின்றார். அப்படி ஆகாசத்துக்கும் பூமிக்குமாக ஒரு நெருப்பு துண்டிக்குது. இது என்னவா இருக்கலாம் என்பதை அவன் உணர்ந்து, அப்ப நம்மளோட ஒரு பெரிய பொருள் இந்த உலகத்தில் இருக்கு, நம்ம 2 பேரோட பெரிய பொருள் இந்த உலகத்தில் இருக்கு என்பதை புரிந்து கொள்ளாமல் இதனுடைய அடிய முடியும் பார்க்கணும்னு நினைச்சான் பாருங்க. அப்பவே 2 பேரும் என்ன இழிவாய கருவிலங்கு பறவையுமாய் ஆனான்ங்கிறார் சேக்கரார். ஒருத்தன் பண்டிகையா போனான், ஒருத்தன் பறவையா போனான். பெருமானுடைய பெருமையை சோதித்து தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சால என்ன ஆயிடுவாங்க? நிலை கெட்டு போகும் என்பதை காட்டுகின்றார். அடுத்தது 2 பேருக்கும் புத்தி வந்துச்சு. ரொம்ப காலம் கீழே போனார் திருமால். அத்தலை வித்தலை சுத்தலை ரசாதலை பாதாளம் வரைக்கும் போனாராம். கீழே போனா அடகேஸ்வரம் என்கின்ற ஒரு தலம் இருக்கா. 7 பாதாளங்களுக்கும் கீழே போனா அடகேஸ்வரம். அடகம்னா பொன்னால் ஆக்கப்பட்ட கோயில். இந்த கோயிலுக்கு போற வழி திருவாரூர்ல இருக்கு. திருவாரூருக்குள்ள போனீங்கன்னா அடகேஸ்வரம் தனி சன்னதி இருக்கும். அது உள்ள போனீங்கன்னா சிவலிங்கம் ஒன்றும் இருக்காது, வெறுமனே ஒரு பள்ளம் தான் இருக்கும். அந்த பள்ளம் தான் அடகேஸ்வரம் கோயிலுக்கு போற வாசல்.
அந்த ஆடையேச்சரத்தையும் பார்த்துட்டு திருமால் முடிவு பண்ணிக்கிற, ஆகா இது நம்மளால முடியாத காரியம் இல்லை, இந்த ஜோதி பிழமா நிற்கிறது தான் கடவுள் போல இருக்கு, அதை வழிபாடு செய்வோம்னு வழிபாடு பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த செல்வம் இருக்கு, அது கொடுக்கக்கூடிய செருக்கு சிறிது காலத்தில் அழியும். ஆனால் அந்த கல்வி இருக்கு பாருங்க, நிறைய படிச்சுட்டோங்கிற எண்ணம், அது கொடுக்கக்கூடிய செருக்கு சீக்கிரம் அழியாது. அதனால தான் பிரம்மா தப்பு பண்ணுகின்றான், பொய் சாட்சி சொல்லணும்னு நினைக்கின்றான். அப்புறம் சுவாமி தோன்றினார், அருள் செய்தார், சரித்திரம் நமக்கு தெரியும். 2 பேரும் என்ன பண்ணாங்க, பெருமானை தொழுது வழிபாடு செய்தார்கள். அவர் அண்ணாமலையாராக காட்சி கொடுத்தார் சரித்திரம். அப்போ நம்முடைய சக்தியை காட்டி பெருமானை வழிபாடு செய்ய முடியாது, தொழுவார்க்கே அருள் ஓது சிவருமான் என்பதை காட்டுவதற்காகத்தான் ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய ஒவ்வொரு 9வது பதிகத்திலையும் 9வது பாடல்லையும் இந்த திருமால் பிரம்மாவை காட்டுகின்றார் என்பதை சேக்கரார் சாமி எடுத்து காண்பிக்கிறார். அடுத்தது வேதகாரணாய வெண்பிறை சேர் செய்ய சடை நான் அதன் நெறி அறிந்து உய்யார் தம்மிலே நலங்கொள்ளும் போதமிலா சமன் கையர் புத்தர் வழி வழியாக்கும் ஏதமே என மொழிந்தார் எங்கள் வீரான் சம்பந்தர் என்று எடுத்து காட்டுகிறார். வேதம் தான் பிரமாணம். இன்றைக்கு வேதத்தை இகழ்ந்து கொண்டு எத்தனை வழிபாடுகள் சைவ சமயத்துக் கொள்ள பூந்திருக்கிறது. வேதத்தை விட்டு அறமில்லை என்று சொல்கின்றார் திருமந்திரத்தில். வேத நூல் சைவ நூல் என்று 2 நூல், வேறுரைக்கும் நூல்கள் இவற்றின் விரிந்த நூல் என்று சாஸ்திரம் பேசுகிறது சித்தியார். பலகலை ஆகமும் யாவையினும் கருத்து பதிவு சுபாசம் தரித்தல். பலகலை ஆகமும் வேதம் யாவையினும் கருத்து பதிவு சுபாசம் தரித்தல். அப்போ இந்த வேதம் தான் பிரமாணம். வேதத்தை இகழ்ந்து நாம் பெருமானை வழிபாடு செய்யக்கூடாது. அதனால பரசமயங்கள் என்று பெயராயிடும். அதனால இந்த பரசமயங்கள்லாம் வளர்ச்சி அடையாமல் இருக்க வேண்டும். அந்த காலத்தில் சமண பௌத்தம், இன்றைக்கு எத்தனை சமயங்கள் இன்றைக்கு இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த சமயங்களில் வேதநந்தனை செய்யக்கூடிய சமயங்கள் தான் இந்துக்களுடைய சம்பிரதாயங்களை இகழ்ந்துவிட்டு இருக்கிறவர்கள். அவர்களுடைய சம்பிரதாயங்கள்லாம் ஓங்கக்கூடாது, சைவ சமயமே ஓங்க வேண்டும், அதற்கு வேதமே பிரமாணம் என்பதை காட்டுவதற்காகத்தான் வேத நெறியில் இருக்கக்கூடிய நம்முடைய சமயத்தை காட்டுவதற்காக வேத நிந்தனை செய்த சமண பௌத்தர்களை இகழ்ந்து காட்டினார் 10வது பாடலே என்று சேக்கரார் சாமிகள் காட்டுகிறார். இது முதல் பதிகத்திலேயே ஒவ்வொரு விஷயத்திலும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு காட்டுகின்றார் நம்முடைய சேக்கரார் சாமிகள். அடுத்தது இது என்ன தண்ணி போயிட்டோம். இது தொடக்கத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நுட்பமானது. இதுக்கப்புறம் எத்தனையோ நுட்பங்களை காட்டுகிறார் சேக்கரார் சுவாமி. சிதம்பரத்தில் ஒரு பதிகத்தை வைத்து ஒரு செய்தி, அதாவது சில சம்பவங்களே நமக்கு தெரியாமல் போகும். புராணத்தில் சேக்கரார் சுவாமி சில சம்பவங்களை காட்டுகிறார். நாயன்மார்களோடு தொடர்புடைய ஞானசம்பந்தரோடு அப்பர் சுவாமிகளோடு சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு தொடர்புடைய பல சம்பவங்கள் நமக்கு காட்டப்படுகிறது புராணத்தில். ஆனால் அதற்கு ஆதாரமும் கிடையாது. அது நடந்தது அப்படிங்கிறது சேக்கரார் சுவாமி நேரில் பார்க்கல. ஆனால் அவர் என்ன பண்றார், தேவாரத்தில் இருக்கக்கூடிய சான்றை வைத்து நெரேட்டிவ் பண்றார். அந்த காட்சி அமைச்சு நமக்கு காண்பிக்கிறார். இது இப்படித்தான் இருக்க முடியும், இது இப்படித்தான் எது என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கின்றார். அதில் ஒரு முக்கியமான கருத்து, ஞானசம்பந்தருடைய சிதம்பர தரிசனம். நடராஜாவை சென்று ஞானசம்பந்தர் தரிசிக்கின்றார். உணர்வின் நேர்வர வரும் சிவபோகத்தை ஐம்பொறி அளவினும் அருளினை என்று பெருமானை வழிபாடு செய்து கற்றாங்கு அறியோம்பி என்கின்ற பதிகம் பாடினார் ஞானசம்பந்தர். பதிகம் பாடிவிட்டு இந்த சிதம்பரம் இருக்கு பாருங்க, அது உள்ள எல்லைக்குள்ள நம்ம தங்குவது மரபு கிடையாது. பொதுவாக சிதம்பரத்தில் மாட வீதியில் தெளிவாழ்ந்தர்களை தவிர்த்து வேறொரு தங்குவது என்பது மரபு கிடையாது. இன்றைக்கு எல்லாம் மாறி போச்சு. அந்த வீதியே சிதம்பரத்துக்கு வீதியே இருக்கு, தேரோட வீதி, அதுவே சிற்றபை போலதான். அது பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி என்று சொல்லுகிறார் சேக்கரார் சாமி. சிதம்பரத்தினுடைய தேர் வீதியை பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதின்னார். அது அப்பர் சாமி அங்க பிரதட்சணம் வந்தார் அந்த வீதியில. பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வளங்கொண்டார்னார். அப்ப சேக்கரார் சாமி என்ன சொல்றாங்க, அந்த வீதி அப்பர் சாமி அங்க பிரதட்சணம் வந்தாருன்னா அப்ப அந்த வீதி எவ்வளவு புனிதமாக இருக்கணும் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்ம அதெல்லாம் காலடி போட்டுக்கிட்டு நடக்கிறோம் அந்த வீதியில. நம்முடைய பக்தி எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த வீதியில நம்மளாம் தங்குவது மரபு இல்லை. ஆனா ஞான சம்பந்தருக்கு அந்த தோஷம் நேராது என்றாலும் பின் வருகின்றவர்கள் எல்லாம் அதை ஒழுக வேண்டும் என்பதற்காக அவரும் தில்லையில தங்காம திருவேட்களத்தில் சென்று தங்குகின்றார். இது அப்பர் சாமியும் அப்படித்தான், தில்லையில தங்காம திருவேட்களத்தில் தான் தங்குவார். திருவேட்களத்தில் சென்று அங்கே திருவேட்களம், கழிப்பாலை, திரு உச்சி இந்த தலங்கள்லாம் தரிசித்து விட்டு
திரும்ப சிதம்பரம் தரிசிக்க வேண்டும் என்று வருகின்ற வேளையில கூடவே அந்த யாழ்ப்பாண நாயனாருக்கு முண்ட திருநீற்று 3000 வரும் கணநாதராய் தோன்றும் காட்சி காட்டுகிறார். 3000 தில்லைவாழ்ந்தர்கள் 3000 பேரும் சிவகணத்தினராக காட்சியளிக்கிறார்கள், பூதகணங்களாக காட்சியளிக்கிறார்கள், பெருமானுக்கு தொண்டு செய்கின்றார்கள். சிவகணத்தினர் எப்படி இருப்பாங்க? சடாவாரம் வைத்துக் கொண்டு, கையிலே திரிசூலம் தாங்கிக் கொண்டு, புலித்தோல் உடுத்திக் கொண்டு, சிவபெருமானுடைய சாரூபத்தை பெற்றவராக திருநீலகண்டமும். ஏன்னா சிவபெருமானுடைய சாரூபம் நீங்க கைலைக்கு போனீங்கன்னா சிவபெருமானை போலவே பலரை பார்க்கலாங்கிறார் சேக்கரார் சாமி. நெற்றியல் கண்ணர், நாற்பெருந்தோழர், நீரணி வேணியர் அநேகர். அதுபோல நிறைய சாரூபம் பெற்ற 3000 பேரும் சிவபெருமானை போலவே இருக்கக்கூடிய 3000 பேரும் தில்லைவாழ்ந்தர்களாக இருந்து கொண்டு நடராஜாவுக்கு தொண்டு செய்கிறார்கள் என்பதை ஞானசம்பந்தருக்கு காட்சி கொடுக்கிறாங்க. இந்த காட்சி அவருக்கு தெரியுது. இந்த காட்சியை திரிலகண்டத்து யாழ்ப்பாண நாயனாருக்கு சுவாமி காட்டுகின்றார் ஞானசம்பந்தர். அண்டத்து இறைவர் அருளால் அணிதில்லை முண்ட திருநீற்று 3000 தொண்டத்தகமை கணநாதராய் தோன்ற கண்ட பரிசு பெரும்பானர்க்கும் காட்டினார் என்று காட்டுகிறார் சேக்கரார் சாமி. அத எப்படி சேக்கரார் சாமி தெரியும் அவருக்கு? சேக்கரார் சாமி இந்த காட்சி யாரா பார்த்தாரா? இல்லை. இது எப்படி நமக்கு காட்டுகிறார்? இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுங்கிறத அந்த பதிகத்தை வச்சு எடுக்கிறார் ஞானசம்பந்தர். இந்த காட்சி அவர் 3000 பேரையும் கணநாதராய் தரிசித்ததுக்கு பிறகு நடராஜா தரிசனத்துக்கு போறார். அங்க பெருமானை வழிபாடு பதிகம் ஆடுகின்றார். ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் என்று ஆர்வத்தால் பாடினார் என்று பதிகம். பின்னும் அப்பதிகத்தில் பரவிய பாட்டு ஒன்றில் நீடுவாழ் தில்லை நான்மறையோர்கள் தம்மை கண்ட அந்நிலையெல்லாம் கூடுமாறு கோத்து அவர் தொழுதேத்து சிற்றம்பலம் என கூறி என்று பாட்டு. இந்த பாட்டில் உள்ள நுட்பத்தை எங்கிருந்து எடுக்கிறார் சேக்கரார் சாமி? ஆடிநாயனர் நெய்யோடு பால் பகிர்ங்கிற பதிகத்தில் 3வது பாட்டு, பொதுவான பாட்டு. நீலத்தார் கரிய மிடற்ற ஓதுவார் இருக்கீங்க, நம்ம பாடக்கூடாது. மிடற்றார் நல்ல ஓதுவார்கள் பாடணும், புலவர்கள் பேசணும். இடையில 2 தொழில் கிராஸ் ஆகிடக்கூடாது. இல்லை அதுக்காக கரிய மிடற்றார் நல்ல நெற்றி மேல் உற்ற கண்ணினார் பற்று சூளத்தார் சுடலை பொடி நீர நீவார் சடையார் சீலத்தார் தொழுதேத்து சிற்றம்பலம். ஒரு பதிகத்தை எப்படி படிக்கணும் கூட சேகர் தான் காமிச்சுக்கணும், படிச்சுக்கணும். சார், சீலத்தார் தொழுதேத்தும் சிற்றம்பலம், இதுதான் நுட்பமான வார்த்தை. சீலத்தார்னா ஒழுக்கம்னு அர்த்தம். என்ன ஒழுக்கம்? இவர்களெல்லாம் எப்படி இருக்கிறாங்கிறத ஞானசம்பந்தர் இந்த பதியத்தை நம்ம எத்தனை தடவை படிக்கிறோம். ஆனால் இந்த நுட்பமான பொருள் நமக்கு விளங்குச்சார். இதில் என்ன சொல்லுகிறார்? நிறைய பேர் சுவாமியை தொழுகிறார்கள் சீலத்தார் என்று தான் நாம நினைப்போம். ஆனால் இந்த சீலத்தார் எப்படி இருந்தாங்க? நீலத்தார் கரியமிடற்றார். அவங்க எல்லாருக்குமே அந்த நடராஜாவை தொழக்கூடிய 3000 பேருக்கும் திருநீலகண்டம் இருந்தது. நல்ல நெற்றி மேல் உற்ற கண்ணினார், நெற்றிக்கண் இருந்தது. பட்டு சூளத்தார், கையில சூளம் வச்சிருந்தாங்க. எல்லாரும் சுடலை பொடி நீர் அணி வார் சடையார், சடையும் கட்டியிருந்தாங்க. அவங்க சீலத்தார்ல. அப்போ இந்த பாட்டுல தான் ஞானசம்பந்தர் 3000 பேரும் கணநாதராய் தோன்றினாங்க என்கின்ற காட்சிக்கான ஆதாரத்தை வச்சிருக்கிறார். இதை கண்டுபிடிச்சுதான் சேக்கரார் சாமி ஞானசம்பந்தர் அந்த காட்சியை பார்த்ததாகவும் அது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் காட்டினதாக வைக்கின்றார். அப்ப அந்த பதிகத்தில் நுட்பம் நமக்கு சேக்கரார் சாமி காட்டலைன்னா ஞானசம்பந்தர் என்ன அனுபவிச்சாருங்கிறது நமக்கு தெரியாமலே போயிருக்கும் இல்லையா? அதனால தான் சொல்ல கொண்டோம் சேக்கரார் சாமி சொல்லக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய பதிக நுட்பம். அவர் இல்லைன்னா பரமாச்சாரியர்களுடைய கருத்துக்கள் பல நமக்கு விளங்காமல் போயிருக்கும். அடுத்தது அப்பர்சாமிகளுடைய பதிகத்தை ஒரு ஆதாரத்தை வைத்து ஒரு கருத்து. ஞானசம்பந்தர் திருவாவடுதுறைக்கு வருகின்றார். திருவாவடுதுறைக்கு வரும் பொழுது அங்கு தன்னுடைய தந்தையார் சோபாத இருதயர் வேள்வி செய்ய வேண்டும் என்று பொருள் வேணும்னு கேட்கிறார். வேள்வி செய்யணும் பொருள் கொடுக்கறதுக்கிட்ட காசு இல்லை. இவர் ஒன்றும் வேலைக்கு போகல, இல்லை சாமி கிட்ட தான் வேலை பார்க்குறார். சாமி கிட்ட வேலை பார்த்தாலே நமக்கு எப்படி வருமானம் இருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அப்போ என்ன போய் இப்படி வருமானம் என்ன இருக்கான்னு, என்ன வேலை கொடுக்குறியா, என்ன நீ எனக்கு இப்படி காசு கேட்குற மாதிரி வைக்கிறியே, இதெல்லாம் நீ வைக்கலாமா என்று சொல்லி சாமிகிட்ட தான் கேட்கிறார். இடரேனும் தளரேனும் எனது நோய் அப்படின்னு பதிகம் பாடி, இதுவோ என்னை ஆளு மாறி இவதொன்று நமக்கு இல்லையே.
என்று பாடினார். சார் நல்லா தெரிஞ்சுங்க, அந்த பதிகத்தில் சுவாமி அவருக்கு அருள் செய்ததாக குறிப்பு இல்லை, நகைச்சான்று இல்லை. ஆனால் சேக்கரார் என்ன சொல்றாங்க, அவருக்கு 1000 பொன் சுவாமி கொடுத்தார், அது உலவாக்கிழி கொடுத்தார், பூதம் கொண்டு வந்து கொடுத்ததுங்கிறார். இதுக்கு சான்று எங்கிருந்து இருக்கிறாங்க சேக்கரார் சாமி? அது அப்பர் சாமி தேவரை சொல்றாங்க. காயிரும் கொள்கள் சூழ்ந்த கழுமல ஊரற்கு அம்பொன் 1000 கொடுப்பர் போலும் ஆவடு துறையனாரே என்று அப்பர் சாமி சொன்ன பதிக நுட்பத்தை எடுத்து இப்படி பூதகணம் சுவாமிக்கு ஞானசம்பந்தருக்கு பொற்கிழி கொடுத்தது என்று காட்டுகிறார்கள். பதிகத்தில் உள்ள செய்தி எடுத்து தான் நமக்கு கதையை காட்டுகிறார்கள் சேக்கரார் சாமி. அடுத்தது சுந்தரமூர்த்தி சாமியினுடைய இன்னொரு அற்புதம். ரொம்ப ஒரு சின்ன ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரு வார்த்தைக்குள்ள மிகப்பெரிய சரித்திரத்தை அடக்கியிருப்பார். திருவரைக்காடு என்கின்ற சேத்திரம் திரு வேதாரண்யம், எல்லாருக்கும் தெரியும். வேதாரண்யத்தில் வேதங்கள் கதவை பூட்டிட்டு போயிட்டு பூஜை பண்ணு. ஞானசம்பந்தர் அப்பர் சுவாமிகள் அங்கே போறாங்க, வேறு ஒரு வழியாக வராங்க எல்லாரும். அதை ஞானசம்பந்தர் பார்த்து, நாம வேதவனத்து ஐயர் தம்மை அபிமுகத்து திருவாயில் நேர் இறைஞ்ச வேண்டும், அப்பரே நீர் திறக்க பாடும்னார். பெருமான நேராக தான் நம்ம போய் கும்பிடணும், நீங்க பாடுங்க. நாங்கள் அப்பர் சாமியை பார்த்து உடனே அப்பர் சாமி பண்ணி நேர் மொழியால் போய் வந்தாரோ எடுத்தார். கதவம் துறங்க துறங்க துறங்க, இந்த மாக்கதவும் வழி தீக்குமினே எல்லாம் பாடுறார். பன்னிசை தோய்ந்த பரமர் 10 பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தார் சாமி. பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு என்று சாமி அமைதியா இருந்தார். அப்பர் சாமிக்கு அவசரம், கதவு திறக்கணும், இன்னும் திறக்கல அப்படின்னு என்னமோ மனசுக்குள்ள தோன்றிடுச்சு. அதுக்கான விடை வேற இடத்துல இருக்கு. 10 பாட்டு ஆயிடுச்சே, 10வது பாட்டு தான் பெரும்பாலும் அப்பர் சாமி முடிப்பார். 11 பாட்டுங்கிறது கொஞ்சம் ரொம்ப குறைவு தான். அப்பர் சாமியுடைய நடையும் பார்த்தீங்கன்னா நிறைவு பாட்டில் ராவணனை பற்றி பாடியிருப்பார். 14வது பாடல்ல அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இறக்கம் உண்டியது எம்பெருமானீரே, சுரக்கும் உன்னைகள் சூழ்மறை காடரோ சரக்கை கதவும் திறப்புமினே என்று கேட்டார். கதவு திறந்தது, சுவாமி தரிசனம் பண்ணாங்க. திரும்பி ஞானசம்பந்தர் வந்து வெளியில அடைக்க பாடினார். கதவு திறக்கவும் அடைக்கவும் இருந்தது சரித்திரம். அப்பர் சாமி மனசுல ஒரு பாரம். என்ன பாரம்? நாம பெருமானை போய் இரக்கம் ஒன்றில் இருந்து பாடிவிட்டோமே. பெருமான் என்ன இரக்கம் இல்லாதவரா? இரக்கம் இல்லைன்னா அவர் பாடிக்கணும் மனசுல எண்ணம். இன்னொரு அர்த்தம், நம்பர் திருவுளம் அறியாதே அயர்ந்தேன். பெருமானுடைய திருவுளம் என்னவாக இருக்கிறது என்பதை அறியாம நாம் அவசரப்பட்டுட்டோம்னு நினைக்கிறார். இப்ப சுவாமி என்ன எதிர்பார்க்கிறார்? பாட்டு பாடுறதா எதிர்பார்க்கிறார். இவர் 10 பாட்டுல முடிக்கணும்னு எனக்கு கட்டாயமா ஒன்றும் இல்லை. அவர் 20 பாட்டு கூட பாடியிருக்கார். அன்பின் மண்டு திருவிருத்தம்னு திருவையாறு பாடுங்க, 20 பாட்டு. சிந்திப்பரியன சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முத்தி கொடுப்பன பாடுறார், 20 பாட்டு. சித்தத்தொகை குறுந்தொகை 30 பாட்டு. 2த்துலயுமே ராவண ரூபங்க இருக்கு கடைசியில். அப்ப இவரை பாடிட்டே இருக்கலாம்ல. என்னமோ மனசுல அப்பர் சாமிக்கு தோணிடுச்சு, பாட்டை முடிக்கணும்னு நினைச்சாரு, முடிச்சிட்டார். மனசுல சஞ்சலம், மனசுல எண்ணி தூங்கிட்டு இருக்கார். பாதி தூக்கம், தூங்கல, மனசுல கவலையோட. இறைவன் கடவுளை வந்து வாய்மூரில் இருக்கும் தொடர வான்னு கூப்பிட்டார். ஏன்னா மனசுல சஞ்சலம் வந்துருவார் சாமி அடியார்களுக்கு, மெய்யடியார்களுக்கு, ஜீவன் முக்தர். எப்படி வரார்? வெள்ள வெள்ளையர்னு ஒரு கோலத்துல ஒரு அற்புதமான கோலம் காட்டி கொண்டு வான்னார். இவர் ஏஞ்சி ஓடுறார். சாமி முன்ன ஓட, அப்பர் சாமி பின்ன ஓட. ஞானசம்பந்தர் தினமா கொடுத்திருக்கார் அப்பர் சாமிக்கு. அப்பர் நீர் எங்கு போயது நாம் அங்கு வருவதுன்னு இருக்கார். நீ எங்க போனாலும் நான் அங்கே பின்னாடி வருவேன் இருக்கார். அவ அப்பர் சாமி என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிறத ஒரு பார்த்துட்டு இருந்திருப்பார் போல இருக்கு. சார் மிட் நைட், இது மிட் நைட்ல அப்பர் சாமி ஏஞ்சி ஓடுறாருன்னா ஞானசம்பந்தருக்கு எப்படி தெரிஞ்சது? அவர் மடத்தில் ஒரு தூங்கிட்டு இருந்தது. ஞானசம்பந்தருக்கு அப்பர் சாமி மேல அவ்வளவு மரியாதை. காலையிலேயே மனசு ஒன்றும் சரியில்லை போல் இருக்கு. அவர் என்ன பண்றாரு பார்த்துக்கிட்டே இருங்கப்பா என்று சொல்லுங்கப்பான்னு சொன்னாரோ தெரியல. அப்பர் சாமி ஓடுறாரு, இவரு ஏஞ்சி ஓடிட்டு இருக்கார். ரன்னிங் ரேஸ் 40 கிலோமீட்டர் திருமறைக்காட்டில இருந்து திருவாயுமூர். இரவு முழுக்க 3 பேரும் ஓடுறாங்க. அப்பர் சாமி எங்கே என்னை இருந்திடந்து அடிக்கொண்டு அங்கே வா என்று அடையாளம் அருளினார். தெங்கே தோன்றும் திருவாயுமூர் செல்வனார் அங்கே வா என்று போனார். அது எங்களோ கடுக்கிட்டே போறார். திடீர்னு சாமியை காணும். ஒரு கனவு கண்டனும் இல்லை. கையை கண்டிலன் கண்ணெதிரே கண்டேன் ஒழிய போந்திலன் ஒக்கவே ஓட்டம் தான் எல்லாம் சொல்லுகின்றார். சாமியை காணுமே. அப்போ ஒரு சின்ன செய்தி. நான் ஐயா போறாங்க முன்னாடி, சுவாமி அடியன் பின்னாடி போறேன். எனக்கு பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. போனவங்க காணும், நான் அப்படி நின்றுட்டேன். இப்போ எனக்கு பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணுவாங்க? நான் நின்னவொடனே எனக்கு பின்னாடி அங்கே நின்றுவாங்க தானே. நான் இந்த பக்கம் பார்த்து நின்றுட்டு இருக்கேன். எனக்கு பின்னாடி ஞானசம்பந்தர் வந்தார். அப்படி நின்றுட்டு இருக்காருன்னா இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லணும்.
இதை ஒரு சுற்ற சொல்லுகிறார் அப்பர் சாமி. அங்க இங்க அதுதான் ரெண்டு சுற்றுன்னு நான் தொடக்கத்திலே சொன்னேன். தமிழ்ல உங்க என்ற ஒரு சுற்று இருந்திருக்கு, அது வழக்கில் இல்லை. இப்போ அதை சொல்லுகிறார் சேக்கலார் ஞான அப்பர் சாமி. திறக்க பாடிய எண்ணினும் காலையில திறக்க பாடல, 10 பாட்டு பாடின துறக்கல இவரு. ஆனா ஞானசம்பந்தர் ஒரே பாட்டு தான் பாடினார், சதுரமும் அவைதான் துதி செய்துன்னு. வேதத்தை வேதத்தால் எடுத்தார், சாவி ஒரே சாவி இருக்குன்னாங்க. ஒரே பாட்டிலே கதவு திறந்து சாத்திக்கிட்டு திறக்க பாடி எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தாரும் உன்னின்றார். ஞானசம்பந்தர் உள்ள நின்றுட்டு இருக்கார், பின்னாடி வந்து நிற்கிறார், ஃபாலோ பண்ணிட்டு வந்து. மறைக்க வல்லாரோ ஐநூறு அடிகளார் பிறைக்குள் செஞ்சடையார் இவர் பித்தரே. ஞானசம்பந்தர் வந்ததுக்கு பிறகு சாமி தன்னை மறைத்துக் கொள்ள முடியுமா? இதுக்கு பிறகு தன்னை காட்டியே ஆக வேண்டும். இந்த சரித்திரம் உங்களுக்கு எப்படி சேக்கலார் சாமி காட்டுகிறார்? இதுக்கு என்ன ஆதாரம்? ஞானசம்பந்தர் பின்னாடி வந்து நிற்கிறார்ங்கிறது என்ன ஆதாரம்? இந்த உன்னின்றார் என்கின்ற ஒரே ஒரு சுட்டு தான். இதை எடுத்து சேக்கலார் சாமிக்கு விரிவு பண்ணி இவ்வளவு பெரிய சரித்திரத்தை நமக்கு காட்டுகிறார்கள். உடனே ஞானசம்பந்தருக்கு சுவாமி காட்சி கொடுக்க அதோ சாமி தெரிகிறார் என்று இவர் காட்டினார். தளிரில வளரொளி உமை பாட என்று பதிகம் எடுத்து பாடினார். அது அப்பர் சாமி பார்த்தாங்க. பாடாடியார் பரவக்கண்டேன் 14 கணங்களும் பாடக்கண்டேன் என்று இவர் பதிகம் பாடினார், தாண்டகம் பாடினார். வாய்மூர் தாண்டகம், வாய்மூர் பதிகம். ஒரு ஒப்பத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பாவுக்கு தொடக்கத்தில் ஒரு அப்பாவுக்கு சாமியை காட்டினார், அந்த அப்பா பார்க்கல இல்லையா? இப்ப இந்த அப்பாவுக்கு காட்டுறார், இந்த அப்பா பார்க்கிறார் சாமியை. சோபாத இருதயராக பட்டெடுத்த அப்பாவுக்கு சாமியை காட்டினார். என்னை இது செய்த போறான் இவன் நன்றேன்னு. அந்த அப்பாவுக்கு தெரியலன்னு நான் சொன்னேன். ஏன்? அவருக்கு ஞானக்கண் இல்லை, ஊனக்கண் உணராப்பதியை என்று சொல்லுகிறது சிவஞான போதும். அப்ப ஞானக்கண்ணில் சிந்தை நாடி ஞானக்கண் உடையவர் அப்பர் சாமி என்பதனால காட்டை மாத்திரத்திலே சாமி தெரிகின்றார். இந்த சரித்திரம் எல்லாம் நமக்கு எப்படி தெரிகிறது? இந்த பதியத்தில் உள்ள ஒற்றை சுட்டை வைத்து சேக்கலார் சாமி நமக்கு எடுத்து காண்பிக்கிறார்கள். காட்டலன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படி இன்னும் ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு பண்ணுறேன். ஏன்னா ஞானசம்பந்தர் சொல்லியாச்சு, அப்பர் சாமி ஒரே ஒரு செய்தி. சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு ஒரே ஒரு பதிக நுட்பம். சுந்தரமூர்த்தி சாமி 12,000 பொன்னை பெறுகின்றார் திருமுதுகின்றத்தில். அதை எப்படி பணம் எடுத்துட்டு போறது என்று கேட்கின்றார். அது சாமி சொன்னார், நீ இந்த மணிமுற்றாடலை போடு, கமலாலயத்தில் போய் எடுத்துக்கலான்னார். திருவாரூர்ல பரவனாச்சியார்கிட்ட போய் ஒரு நாள் வீட்டில் எழுந்திருக்கும் போது, நான் உனக்கு குளத்திலேருந்து பொண்ணு எடுத்துறவா அப்படிங்கிற. நம்மள என்ன பண்ணலாம்? வீட்டில் மனைவி இருந்தாங்கன்னா, வா உனக்கு ஜிஆர்டியில் போய் நகை வாங்கி தரேன்னு கூப்பிடலாம், தங்கமயிலில் போய் நகை வாங்கி தரேன்னு கூப்பிடலாம், அதான் பண்ணாதான் பண்ணலாம். குளத்திலேருந்து உனக்கு நகை எடுத்துறேன்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா? வீட்டில் பரவனாச்சியார் சிரிக்கிறாங்க. குளத்திலேருந்து எப்படிங்க நகை எடுப்பீங்கன்னா, பவுன் எப்படி இருப்பீங்கன்னா, வா எடுத்துறேன். கமலாலயத்தில் கீழே இறங்கி வேட்டியை மறைச்சிக்கிட்டு காலை விட்டு தடவிட்டு இருக்கார் சுந்தரமூர்த்தி சாமி. பார்த்தா ஒன்றும் இல்லை. சுந்தரமூர்த்தி பரவனாச்சியார் சிரிக்கிறாங்க. பொதுவாக ஆற்றுல கெடுத்து குளத்தில் தேடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதை இப்போதான் முதல்ல பார்க்குறேங்கிறாங்க. உடனே சாமி பொன் செய்தமே நீ என்று எடுக்கின்றார் பதியத்தாங்க. புலித்தோளை அரை கதைத்தீர் முன் செய்த மூவையிலும் மொரித்தீர் எரித்தீர் முதுகுன்றம் மருந்தி மின் செய்த நுண்ணிடையால் பறவை இவள் தன்முகப்பே என் செய்தவாரடியே. என்னையா செஞ்ச? கொடுத்த காசுல என்ன செஞ்சேன்னு கேட்கிறார். அடியேன் இட்டலங்கெடவே. நான் இட்டது எப்படி கெட்டது கேட்கிறார். பாடிக்கிட்டே இருக்கார். என்ன செஞ்ச என்ன செஞ்ச என்ன செஞ்ச? பறவை தன் மேல என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கா? சாமிக்கு என்ன வேணும்? பாட்டு வேணும். அந்த பாட்டுல தேடி தேடி பார்க்கிறார். கடைசியில ஒரு உதாரணம் சொல்லுகின்றார். 8 பாட்டு வரைக்கும் பொன் கிடைக்கல. 9வது பாட்டுல தான் ஏத்தாதிருந்தறியேன் அப்படின்னு எடுக்கிறார். உடனே பொண்ணு அப்படியே பொங்கி பொங்கி வருகிறது என்று காட்டுகின்றார் சேக்கலார் சாமி. 8 பாட்டு வரைக்கும் பொன் வேணும் வேணும்னு தேடின சுந்தரமூர்த்தி சாமிக்கு 9வது பாட்டுல ஏன் பொன் கிடைத்தது? சுவாமிக்கு என்ன வேணும்? அவருக்கு நமக்கு பாட்டு தான் வேணும். பாட்டு தான். பாட்டவி காட்டுதும் பாலவி என்று திருமந்திரம் சொல்லுகிறது. வேட்டு அவி உண்ணும் வெறிகளை நம்பிக்கு காட்டவும் நாமினோம் காலையும் மாலை. அந்தணர்கள் ஆகுதியில் போடக்கூடிய அந்த ஆகுதி பொருளை எடுத்துக்கொள்ளக்கூடிய சுவாமிக்கு நாம வைக்கிற சக்கர பொங்கல், நாம வைக்கிற புளிசாதம்,
நாம இருக்கிற திராட்சை கற்கண்டு எடுத்து போற, அவருக்கு என்ன நிவேதனம்? பாட்டு தான் அவருக்கு நிவேதனங்கிறார். துன்பிலா தொண்டர் கூடி தொழுது அழுது ஆடிப்பாடும் அன்பலால் பொருளுமில்லை ஐயனையாரனால் கேள்னர். அப்போ பாடுவார் பசி தீர்ப்பார், பரவுவார் பிணிகளைவார் என்று சொல்லுகின்றார். வேடனே குறுகாவூரும் வெள்ளடை நீ என்றேன். பெருமானை பாடினால்தான் அவனிடத்தை நாம் கருணை எளிதாக பெற முடியும் என்றதை காட்டுவதற்காகத்தான் அந்த சரித்திரத்தில் 8வது பாடல் வரைக்கும் பொன் கிடைக்கல. 9வது பாடலில் தான் சாமி சொல்லுகின்றார், ஏத்தாது இருந்தறியேன் எமையோர்தனின் நாயகனே, மூத்தாய் உலகுக்கு எல்லாம் முது ஒன்று அமர்ந்தவனே, பூத்தாரும் வேளால் பறவை இவள் தன்முகப்பே, கூத்தாய் தந்தருளாய் கொடியே நிட்டலங்கிடவே என்கின்ற செய்தியை சொல்வதாக சேக்கிழார் சாமி நமக்கு ஏத்தாதே இருந்தறியேன் எனும் திருப்பாட்டு எட்டளவும் காத்தாடும் அம்பலத்து கண்ணுதலன் கண்ணுதலை கூத்தா தெந்தருளாய் கோமளத்தின் முன்னென்று நீத்தாரும் தொடர்வடிய நெறிநின்றார் பௌதலும் கொந்தவிழ்ப்பும் கொன்றை மூடி கூத்தனார் திருவருளால் வந்தழுப்பும் திரளெடுத்து வன்முறையார் கரையேற்றினார் என்று காட்டுகிறார் சுந்தரமூர்த்தி சாமி. அப்போ இந்த பாடலுடைய மகத்துவம், பெருமானை பாடுவதனுடைய மகத்துவத்தினாலே பெருமானுடைய அனைத்து அடலையும் நாம் பெற முடியும் என்பதை இந்த சரித்திரத்தின் மூலமாக நமக்கு சேக்கிழார் சாமி எடுத்து காண்பிக்கிறார். அப்போ இந்த 3 நாயன்மார்கள் 3 பரமாச்சாரியருடைய சரித்திரத்தினுடைய விஷயங்கள் இருந்து 3 பதிகங்கள், அந்த பதிகங்களுடைய கருத்துக்களை வைத்தே இந்த சரித்திரத்தை கட்டமைத்து காட்டுகின்றார்கள் சேக்கிழார் சாமி. அப்படி அவர் கட்டமைத்து காட்டலன்னா இந்த பதிகத்தை நாம படித்தாலும் நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது புரியாது. என்பதனால்தான் சேக்கிழார் சுவாமிகள் எவ்வளவு பெரிய கொடை இந்த சைவ சமயத்திற்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அடியனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த மாமன்றத்தாருக்கும் அடியனது உள்ளிருந்து அனவரதமும் ஆடிக்கொண்டு நீக்கிக் கொண்டிருக்கக்கூடிய 27வது மகாசஞ்ஞானம் திருவடியும் வணங்கி அடியனுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன ஒரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பிராரம்பி.